பஞ்சு ஆயிடுச்சு பாருங்க. ஹாய் சொல்லுங்க. என்ன ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அயானுக்கு இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்குங்க பாருங்க, அயான் சாப்பிட்றோம். ஹாய், வெல்கம் டு நஸ்ருன் சப் வியூஸ். எங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப நாளாக வந்து எங்கள் சேனலில் வந்து வீடியோ இல்லாமல் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எங்கள் பசங்களுக்கோ சப்னமுக்கு எனக்கு எல்லாருக்கும் வந்து ஹெல்த் இஷ்யூ, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. ஸோ ரெண்டாவது நடுவில் நான் கீழே ஒரு அடி பைக்கில் ஒரு நாய் உள்ளே வந்து கீழே விழுந்து ஸோ அந்த ஃப்ராக்ஸ்லாம் ஆச்சு கையில். இப்போ தான் ஆறி இருக்குது ஆக்சுவலாக. அதனாலேயும் சரியாக வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் வந்து வீடியோ வந்து கண்டினியூஷன் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து குக்கிங் ரிலேட்டடாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம்ல. ஸோ அதனால் அந்த குக்கிங்கை வந்து ஒரு தனியாக அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு இடம் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இடம் நாங்கள் செட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இனிமேல் வந்து குக்கிங்கும் பண்ணுவோம். ஸோ இதுக்கான நம்ம சேனலுக்கான எல்லா ரிலேட்டடாகவும் வந்து தனியாக ஒரு ஸ்டுடியோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டுடியோ மாதிரி பண்ணலாம் அப்படின்றக்காக தான் ஒரு தனியாக ஒரு செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதை தான் இன்றைக்கி வந்து காமிக்க போகிறோம். அந்த செட்டப் இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் வந்து பிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து அதோட செட்டப்ஸ்லாம் பண்ணி எல்லாமே அதுக்கு அடுத்தடுத்து இதுக்கு நம்ம பண்ணணும். இப்போ ஜஸ்ட்டு ஒரு ரஃப்பாக இருக்குது, அதை வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். அப்படியே எங்கள் வீட்டு டெரஸ் இது. ஸோ டெரஸில் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், சப்னம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க வீடை. ஹாய் சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இனிமேல் இங்கே தான் அப்படின்றனால. ஸோ வாங்க எங்களோட இதை சும்மா ஜஸ்ட் ஒரு டூர் பார்க்கலாம். இது ஹால், இங்கே டெரஸ்லேருந்து அப்படியே என்ட்ரன்ஸ் இது அப்படியே ஹால். எங்கேயா ஒரு சைக்கிள் நிற்குது. ஸோ இதை அப்படியே டர்ன் பண்ணால் சப்னம் பெருக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா ஏற்கனவே பெருக்கியாச்சு, எப்போ ஏன் பெருக்கிறீங்க மறுபடியும்? ஆமாம், விண்டோவெலாம் நீங்கள் திறந்து வச்சுருக்கீங்கல்ல. ஓகே, இது ஒரு ஹால் மாதிரி எங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன செட் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு இதுக்கு தான், இங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறதில்ல. இந்த சேனலுக்காக என்னென்ன பண்ண போகிறோமோ அதை வந்து இங்கே பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஓகே, இது அட்டாச் பாத்ரூம். இது நல்லா பெருக்கு. அப்படியே இது கிச்சன். ஸோ இன்னும் செட் பண்ணலை எதுவுமே. இந்த கிச்சனுக்குலாம் வந்து இனிமேல் வந்து கிச்சன் செட்டப்புக்கு ஒரு ஸ்டிக்கரிங் பண்ண போகிறோம். இந்த வால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டிக்கரிங் மாதிரி பண்ணி லைட்டிங்லாம் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸடாக குக்கிங் பண்ண வந்தால் அப்படியே இங்கே வந்து பண்ணிவிட்டு லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் இங்கே வந்து தனியாக பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை இப்போ புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்றதை கேட்டலாம். இப்போது இந்த வீட்டில் ஒரு புது டிஷ் சொல்லியிருந்தேன், மீட்டு. இல்லை, அந்த மீட்டு வந்து என்ன மீட்டுன்னு சொல்லிடுறேன். பீஃப் தாங்க செய்ய போகிறோம், பெப்பர் கிரேவியில் செய்ய போகிறோம், நானும் சப்னம் தான் செய்ய போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜோட ஹீரோ வந்து இஞ்சி பூண்டு. ஃபர்ஸ்ட் அதை கட் பண்ணிடலாம். அதை கட் பண்ணிட்டு நான் எப்பயுமே வந்து பூண்டு இஞ்சி வந்து அரைச்சி வீட்டில் வச்சிருப்போம். ஸோ அதுக்காக இப்போ நீங்கள் நேற்று தான் காலியாச்சு, அதனால 200 கிராம் வாங்கிட்டு இருக்கேன். ஈவனா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்போ நான்வெஜ் செய்யும் போது சார் அரைச்சி தான் வச்சிருப்பாங்களா? ஓகே, நல்லா பூண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பூண்டா வாங்கிட்டா வீட்டில் இருக்கிற ஜென்ஸுக்கு வேலை மிச்சம். லேடிஸ்க்கு இல்லை, ஜென்ஸுக்கு கட் பண்ணுறது. இப்போ நான் தானே கட் பண்ணுறேன், அதனால காஸ்ட்லி ஆனாலும் பரவாயில்லன்னு ரொம்ப பெருசாக வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு விஷயம், இஞ்சி பூண்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பீஃப்ன்றனால தனியாக குக் பண்ணுவோம் நம்ம ஸ்டைலில். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். அதை பண்ணிட்டு விட்டுட்டு அப்புறம் நம்ம இந்த வேலையை பார்க்கலாமா? போடணும், அதை இடிச்சு போட்டுக்கலாம். இடிச்சு ஃபர்ஸ்ட் அரைக்கிறதுக்கு முன்னாடி இடிச்சு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே, சரி. இந்த இடம் குடிச்சனால இன்னும் எதுவுமே இதுல குக் பண்ணவே இல்லை இந்த வீட்டுல. ஸோ அதனாலதான் இன்னைக்கு வந்து அதை ஒரு வீடியோவும் போடலாம், டிஃப்ரெண்டா அதை குக் பண்ணலான்ட்டு தான் இதான் மீட் செய்ய போறோம். மீட் ஓகே, இடிச்சு இதுல போட்டு 4 இடி எண்ணெய் இடிக்கிற மாதிரி அதையும் போட்டு இஞ்சி பூண்டை இடிச்சு அதுல போடுங்க. போட்டு பண்ணுங்க சீக்கிரம். பூண்டு உரிச்சிட்டு இருந்தேன்ல, உனக்கு இடிக்கி கொடுத்து. ஒரு வீடு கட்டும் போது ஃபுல்லா பினிஷ் பண்ணாம தான் வந்து பால் காசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இது.
இந்த செட்டப்ல தான் இருக்கும். இப்போ நீ வந்து சிக்கன் நான்வெஜ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம். நான்வெஜ் யூஸ் பண்ணோம்னா முதல் தடவை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நான் சொல்றேன். ஸோ இனிமேல் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கழுவி ஊற்ற போறாங்களா? பருப்பு என்ன பருப்பு? சாம்பார் பருப்பா? ஆமா, கீழே ஐயான் வந்து கீழ் வீட்டுல தூங்கிட்டு இருக்கோம். இல்ல, ரகசியமா பேசுங்க, கேக்குறாங்க. சவுண்டா பேசுங்க. எங்க வீட்டுல இன்னைக்கு வந்து சாம்பார், மாங்காய் சாம்பார். ஆமா, மாங்காய் போட போறோம். மாங்காய் சாம்பார், பீஃப் கிரேவி. ஆமா, காயே இருக்கு, குழம்பே இருக்காது, வெறும் காயா இருக்கும். எங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம். பீஃப் பெப்பர் பண்ணியிருந்தாங்க, சூப்பரா இருந்தது. இப்போ அதை தான் கேட்டு நான் சேர்ப்பேன். பெப்பர் பீஃப் வந்து எப்பயுமே ஹைலைட் தான். கேரளாலாம் நீங்க போய் பார்த்துருங்க. கேரளாலாம் போயிருந்தீங்கன்னா பீஃப் ஃப்ரை சாம்பார் வச்சு பெப்பர் பீஃப் வச்சிருந்தாங்க, அவ்வளோ டேஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு அதுதான் சேர்க்கிறோம். கேரளாக்கு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா பெப்பர் ஃப்ரை, பீஃப் பெப்பர் ஃப்ரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணல ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். அங்க உப்பு போட்டுட்டேன், இஞ்சி பூண்டு கட் பண்ணி கொஞ்சம் போட்டுட்டேன். உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆன்டி காலி பண்ணி போறாங்க. ஹாய் சொல்லுங்க ஆன்டி. என்ன ஆன்டி நீங்க? இது பீஃப் ஆன்டி. இது என்ன எல்லாம் போட்டு? மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, சீரகத்தூள். சம்டைம்ஸ் இதுல இருந்து சூப் அப்படியே எடுத்து குடிப்பாங்க. அப்ப சீரகம் இருந்துச்சுன்னா தானே டைஜஷனுக்கு நல்லது, அதனால எப்பயுமே இதுல போட்டுருவேன் கொஞ்சம். உப்பு, அவள்தான். தண்ணி கொஞ்சம் தான் வைக்கணும், எப்படியும் அவங்க எடுத்து குடிப்பாங்க. இப்ப அதை அப்படி குழம்பு வச்சிருக்கீங்களா? பெப்பர் போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணலாம். அயான் எந்திரிச்சிச்சு ஆண்டி. மஞ்சள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு, உப்பு, கொஞ்சம் தண்ணி போட்டாச்சு. இது வேகட்டும். பருப்பு கழுவி வச்சிடணும்ல, தண்ணி குடிச்சுக்கலாம். கீழே போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த மாதிரி பேஸ்ட்டா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். சாம்பாருக்கு பூண்டு வைக்காம எடுத்து போயிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. கத்தி எடுத்து வரலாம். கீழே தானே இருக்கோம், இங்க பக்கத்து வீட்லயே இருக்கோம், பக்கத்து தெருவுலயா இருக்கோம். கீழே தானே ஐயான் தூங்கிட்டு இருக்கோம். விசில் வந்துட்டு இருக்கு, விசில் வருது. என்னோடது நான்வெஜ் செக்ஷன்ல வந்து விசில் வந்து முடிய போகுது. இப்போ வந்து உங்க செக்ஷன் என்னாச்சு? சாம்பார் கேத்திட்டேன், பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டேன், கொஞ்சம் பூண்டு போட்டாச்சு. இப்போ பெருங்காயம் போடுறியா? எல்ஜி பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இதுல கொஞ்சம் சீரகத்தூள். ஏதோ பிக் பாஸ் வீட்ல டாஸ்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி பரபரப்பா பண்ணிட்டு இருக்கோம்ல, ஒண்ணுமே கிடையாது, வெறும் சாம்பார், பீஃப் தான், வேற எதுவுமே. மஞ்சள். இந்த பக்கம் சாம்பார் இருக்கு, இந்த பக்கம் பீஃப் இருக்கு, நடுவுல டீ டைம். ஸோ டீ சூடு பண்ணிட்டு இருக்கோம். சப்னம்க்கு வந்து டீ வேணுமா, டீ பைத்தியம் அவங்க, அதனால டீ குடிச்சிட்டே இருப்பாங்க. ஆமாவா? பார்த்து கையில ஆவி அடிச்சிடும், சேஃபா இருக்கணும். எடுத்து பாருங்க வெந்திருக்கான்னு.
கையிலே நானே பாத்துறேன் அவன் வர வரைக்கும். ஊற சுடுது பாருங்க, கஞ்சி பஞ்சா ஆயிடுச்சு பாருங்க. ஃபினிஷ். இப்போ நம்ம பெப்பர் செய்யற மசாலா மட்டும் இதுல போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ரெடி. பீஃப்னா வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் போட்டோன்னு பக்குன்னு போச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த பதத்துல இருக்கு கரெக்டா. இது கொஞ்சம் முட்டல் கறி தான், அதான் அப்படி இருக்கு. இது போடு. பாப்பாங்க மட்டும் குடிக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். போடுங்க, சீக்கிரம் போடுங்க. இதுல நான் இன்னும் கொஞ்சம் பெப்பர் மேலாக போட்டுட்டு குடிப்பேன். சூப்பரா இருக்கும். போதும் 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 போதும். உப்பு இருக்கான்னு பார்ப்போம். உப்பு இருக்கான்னு பார்க்க இவ்வளவு குடிப்பாங்களா? கம்மியா தான் இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல எப்படி ட்ரை பண்ணுங்க. பெப்பரையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே ரெடி. ஃபர்ஸ்ட் அயானுக்குலாம் எடுத்துட்டியா? யாருக்குமே இருக்குல்ல. அயானுக்கு எனக்குல்ல. குழம்பா செஞ்சதுக்கு அப்புறமா, கிரேவியா செஞ்சதுக்கு அப்புறமா கறி பிடிப்பாரு. இப்படி வேக மட்டும் வச்சுட்டு பெப்பர் மாதிரி செஞ்சாலோ, ஒரு மாதிரி வேக மட்டும் வச்சாலோ உப்பு கறியுமாங்கல்ல. உப்பு கறி பச்சையா சாப்பிடுறது. பச்சைனா பச்சையா இல்ல, வேக வச்சு மசாலா எல்லாமே எம்டியா. நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப். இவ்வளவும் இல்லை, இவ்வளவு வேணாமா? இது வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு. சரி ஓகே. அதான் இவ்வளவு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சிருக்கோம். கூட சீக்கிரம் சேர்த்துடலாம். வேக வச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த பீஃபை. ஸோ அதை டைரக்டா மிக்ஸ் பண்ண போறோம் வெங்காயத்தை. காஞ்ச மிளகாய் இதையும் போடுங்க. ஆனா சின்ன இந்த வெங்காயத்தை வந்து அரைச்சு போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். அரைச்செல்லாம் போடக்கூடாது, சின்ன வெங்காயம் போடணும். பிச்சு போடாத. காரம் வேணாமா? இன்னும் போடு. போதும். போடு போடு, பத்தாது. 5 போடணும். காரம் இருக்கிறதா நல்லா இருக்கும். அதை நான் தனியாக சாப்பிடுவேன். காஞ்ச மிளகா கையே வர மாட்டேங்குது மிளகா போடுறதுக்கு. பசங்க சாப்பிடணும்ல. அது சாப்பிடுவோம். டீ டைம். டீ சாப்பிட்றீங்களா? சாப்பிடாம சாப்பிட போறாங்க. நம்ம டைம் சூப்பு டைம். ஒரு பாலை காய்ச்சிட்டு குடிச்சு போயிருக்கலாம் போல இருக்கு. இவ்வளவு வேலையா இருக்கு. அந்த சின்ன வேலை தான், அதை நாங்க அப்படி கொண்டு போறோம். ஒரு ஆள் இருந்தா ஈஸியா பண்ணலாம். 2 பேர் இருக்கிறோம்ல. என்ன மறந்துட்ட? மண்டை மேல வைக்கிற கொண்டையை காணுமா? எங்க எடுத்து வந்தியா இல்லையா? கீழே இருந்து இல்ல. அப்ப நீ என்ன பண்ண, கையை வச்சுக்கோ. ப்ரெஷர் ஓவரா இருந்து கை எடு. அது உங்க எட்டுன்னு அந்த தப்பு பண்ணது நீ தான். ஆயிடுச்சு. சாம்பார் ரெடியா? சாம்பார் ஆயிடும். நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்க, நல்லா மசிஞ்சிடுச்சு. மாங்காவோட பிரியர். மாங்காய் நான் அதுல போட்டாலும் நான் மட்டும்தான் சாப்பிட போறேன். போதும், நம்ம தனியா நம்ம ஐட்டத்தை பார்ப்போம். வந்து பெப்பர், அதாவது பெப்பர் ஃப்ரை தான் பண்றோம். ஸோ பெப்பர் ஃப்ரைக்கு ஹீரோவே பெப்பர் தானே, அதை போட்டுடலாம். பெப்பர் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு நல்லது. ஆனால் அதுக்குன்னு ரொம்ப உரப்பாக போட்டுருக்காது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் என் டேஸ்ட்டுக்கு நான் போட்டுக்கிறேன், உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போடுங்க. எப்பயும் ஃபைனலில் போட்டு 2 கிளறிட்டு ஆஃப் பண்ணிட்டோம் போதும். செய்யும் போதே போட வேணும். பெப்பர் சிக்கன் ரெடி ஆக போகுது. பெப்பரை எடுத்து கரண்டியில வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான், பொறுமையா பார்த்தா எல்லாமே தெரியும். அப்படி கையில போட்டு நம்ம எக்ஸ்பர்ட் மாஸ்டர் வந்து அப்படி பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கரண்டியில உப்பு ஊதி அதை ஆற விட்டு
ஏன்னா சுட்டுருச்சு. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ உப்பை போட்டுடலாம். பாருங்க சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். மாங்காய் ஒரு கடி மாங்காய், ஒரு குடி டீ. அப்படிலாம் சாப்பிடல. ஃபர்ஸ்ட் மாங்காய், இப்போ டீ. இப்போ டீ. அப்படியே இங்கே பாருங்க வியூ பார்த்துட்டு சாப்பிட்றாங்க. மொட்டை மாடி வியூ, மொட்டை மாடி வியூ. இந்த மாதிரி வீடு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீடு, எங்கள் மாடியோட வியூ பாருங்க, சூப்பராக இருக்கா. ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சாப்பிட்டு பாரு. ரொம்ப தாராள மனசு, தாராளமா எடுத்துன்னு வந்திருக்காரு. கொஞ்சமா கொண்டு வா, கொஞ்சமா கொண்டு வாங்குவாங்க, இதுதான் கொஞ்சம். அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல கரம் மசாலா கிடையாது, பட்டை கிராம்பு ஏலக்காய் கிடையாது, வெங்காயம், இஞ்சி பூண்டு, மஞ்சள், சீரகம், உப்பு, காஞ்ச மிளகாய். வெரி லெஸ் இன்கிரீடியன்ஸ். இதே மாதிரி நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல பெப்பர் சிக்கன் செஞ்சிருப்போம். சேம் மெத்தட் தான் இல்ல? பெப்பர் சிக்கன், ஆமா பெப்பர் சிக்கன் செஞ்சிருக்கோம். பெப்பர் சிக்கன் செஞ்சிருப்போம், இதே மெத்தட் தான் அது. நீங்க எங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். வீடியோ பின்னாடி நீங்க ஸ்க்ரோல் பண்ணி போய் செக் பாருங்க. பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல. அச்சாரி சிக்கன் செஞ்சிருப்போம், அதுவும் வந்து சூப்பரா வந்து, அதையும் செக் பண்ணி பாருங்க. இனிமேல் இங்க இருந்து நிறைய வீடியோஸ் வந்து கண்டிப்பா ரெகுலரா வரும். ரெகுலர்னா டெய்லி இல்லை, கண்டிப்பா ரெகுலரா கண்டினியூவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். எடுத்துடலாம் இல்ல, இன்ஷா அல்லாஹ். ஆனா நீங்க அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். பண்ணுவீங்களா? பண்ணுங்க. பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க, பண்ணுங்க. எல்லாம் அப்பயா வந்துருச்சு. ஐயா வெளியே சைக்கிள் ஓடிட்டு இருக்கான். ஐயா நீங்க உட்காந்துருக்கான். சப்னம் சொல்றேன். ஐயா வந்து இங்க வரா. அரே அவன் வீடியோ, அவன் மொபைல கொடுத்துட்டா உலகத்தையே மறந்துடுவான். அவனை காமிங்க. ஐயான் இந்த ஐயான் இங்க பாடுறா. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். தூக்கத்துல இருக்கான். ஸோ எல்லாருமே வந்து இப்போ டேஸ்ட் பண்ண வந்துட்டோம். நம்ம செஞ்ச சாம்பாரும் பீஃப் கிரேவியும். இந்த எங்கேயும் வந்துட்டான். வாடா 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 வாடா, சீக்கிரம் வாடா, உட்கார்றா. ஹாய் சொல்லு. நம்ம இந்த எம்டி வீட்டில் உட்காந்து சாப்பிட்றோம், நல்லா இருக்கா? நம்ம எம்டி வீட்டில் உட்காந்து சாப்பிட்றோம், நல்லா இருக்கா? இங்க எதுவுமே திங்ஸ் நம்ம இன்னும் கொண்டு வரல. எப்படி இருக்கு உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? இங்க கீழே வீட்டுல இருக்கலாமா, இந்த வீட்டுல இருக்கலாமா? இந்த வீட்டுல இருக்கலாமா, கீழ் வீட்டுல இருக்கலாமா? சொல்ற வாய் திறந்து. திஸ் ஹவுஸ் என்னது? திஸ் ஹவுஸ், ஓ இதுதான் வீடேவா? இப்ப கீழே இருக்கிற வீடு இல்லையா? ஏன்டா வர்றான் இப்படி சொல்லிட்டான். டிவி நம்ம கொண்டு வரலாம், வேற கொண்டு வரலாம், சரியா? ஓகே. சப்னம் சாம்பார், சாம்பார் இருக்கு, இந்த நம்ம பீஃப் இருக்கு. ரெண்டும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு வாய் வச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் வரைக்கும். ஐயான் சாம்பார்ல அந்த மாங்காய் போட்டு பாருங்க, அந்த புளிப்போட அந்த கட்டா, ஹிந்தியில கட்டா சொல்லுவாங்க, தமிழ்ல புளிப்பு, அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஐயானே பிடிப்பான். ஐயானு தான் இங்க பாருங்க, ஐயானுக்கு இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, ஐயானு சாப்பிடுறோம். சூப்பரா இருக்கா? ஹாய் சொல்லு அவங்களுக்கு. சூப்பரா இருக்கு சொல்லு, சூப்பரா இருக்கு சொல்லு. தண்ணி வேணுமா? நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு பாரு. எப்படி இருக்கு? அப்படியே வந்து கூச்ச சபம். ஓகே, ஸோ ஓகே, வீடியோ எண்டிங்க்கு வந்துட்டோம்.
சப்னம் வந்து ரொம்ப பசியில இருக்காங்க. நான் ஸ்கூல்ல போய் பசங்களை கூட்டு வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால கோவத்துல இருக்காங்க. லேட்டா சாப்பிட்டு இருக்கோம். மணி 5 இப்போ 5 மணிக்கு சாப்பிட்டு இருக்கோம் லஞ்ச். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றோம். பாய். ஐயனு பாய் போலாம். ஐயனு பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய்.